இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டியஸ் 20ல் நவம்பர் 2022 ஆர்டிபி சம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 2022 ஆர்டிபியில் கேட்ட சம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம். இண்டியஸ் 20 கவர்மெண்ட் கிராண்ட் சம்மை படிக்கிறோம். சம்மை ஃபஸ்ட்டு விளங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்குள்ள போயிடலாம். இதுதான் எக்ஸாக்ட்லி. To encourage entities to expand their operations in a specific development zone, the government provides interest-free loans to fund the purchase of manufacturing equipment. In accordance with the development scheme, an entity receives an interest-free loan of ₹5 lakh from the government for a period of 3 years. The market rate of similar loan for 3 years is 5% per year. There are no further performance conditions attached to the interest-free loan. Discuss how to account the above loan. The past general entries in the entities mix of accounts from 1 year to 3 years relevant in the years. So first of all, in NDAS we must know the government has grant without any conditions. So there are no future performances. அப்போ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் எதையும் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்போ வந்து அன்கண்டிஷ்னல் லோன். சரி, இந்த லோன் வந்து மானிட்டரியா நான் மானிட்டரியா மானிட்டரி தான். பிகாஸ் ஏன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்களே என்ன அக்கடமிக் டெவலப்மெண்ட்ஸ் என்டிட்டி ரிசீவ்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். அப்போ 5 lakh rupees ரிசீவ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் இருந்து அப்போ இது கண்டிப்பாக என்னதான் கேஷ் உள்ள வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் கேஷ் கெட்டிங். அப்போ என்ட்ரி வந்து ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. அப்போ வந்து கேஷ் ஃப்ளோ. அப்போ ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ பார்க்கலாம். வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ? கேஷ் ஃப்ளோ 5 lakh. ஏன் 5 lakhன்னு சொல்கிறீங்க? ஏன்னா 5 lakh உள்ள வருது. யார் 5 lakh தரா? யார் 5 lakh தரா? ஸோ 5 lakh தரது வந்து கவர்மெண்ட் நமக்கு தருது. இப்போ கவர்மெண்ட் நமக்கு 5 lakh தருதுன்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்ய வேண்டியதான்? இன்ஃபோ 5 lakh. இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரீ தானே. அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தர தேவையில்லை. ரீபேமெண்ட்டு கண்டிப்பாக தரணும். அது எவ்வளவு? 5 lakh. அட் த எண்ட் ஆஃப் எத்தனை வருஷம் தான் முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் விச் இயர்? 3 years. 3 years நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ ரீபேமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் 3rd year. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து சிஎஃப்டி. C for cash flow, F for fair value, D for differences, A for E for CFDVL, effective rate of interest, and then L for loan amortization tables. So first C for that, so that is cash flow. Second F, fair value. What is a fair value? அப்போ fair value உங்களுக்கு தெரியும் 5 lakh minus at the end of the 5th year நீங்கள் வேலைக்கு தரப்போ 3rd year கழிச்சு அப்போ வந்து இங்கே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 1 divided by 1.05 1 2 3. ஸோ 5 lakh into 863. அப்போ 0.863 into 4,31,500. அதுக்கும் மைனஸ் 68,500. 68,500.
சரி, இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்சஸாக வரும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா 5 லேக்கோட தேர்ட் இயர் 5% போட்டால் என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதோடைய வேல்யூ வந்து 68,500 நான் சொல்கிறேன். ஓகே, இது கரெக்ட். இந்த 68,500 அப்படின்றது டிஃபரன்ஸ். ஃபேர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபேர் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து 4,000 டிஃபரன்ஸ் தான் இது. தேர்டு பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் 68,500. சரி, இந்த 68,500 தான் எனக்கு இன்கம் நான் சொல்ல வரேன். ஆனால் கரெக்டாக ஏன் இன்கம் நான் சொல்ல வரேன்? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் தேர்ட் இயரில் கொடுக்கும்போது ஒரு வேல்யூ எவ்வளோ தான் இருக்குது. ப்ரெசன்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணால் 4,31,500 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 5 லேக் என்ன செய்றீங்க, வாங்குறீங்க, திருப்பி கொடுக்குறீங்க. தட் மீன்ஸ் திருப்பி கொடுக்குறீங்க. அதோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு 4,31,500 தான் இருக்குனால நீங்கள் 68,500 உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கின மாதிரி கணக்கு. அப்போ சரி, எப்படிங்க சார் அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அது இப்போ சிஎஃப்டிஎல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். சினா கேஷ் ஃப்ளோ, ஃபண்டுனா ஃபேர் வேல்யூ, டினா டிஃபரன்சஸ், அண்ட் ஈனா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. இப்போ லோன் அமௌண்டைசேஷன் எல்லாம் போடணும். அதையும் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபோர்த் வந்து எல்ஏடி லோன் அமௌண்டைசேஷன் டேபிள் எவ்வளோங்க, 4,31,500. ஆனால் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னா ரீபேமெண்ட்டு கிடையாது இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, பேமெண்ட்டும் கிடையாது. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,31,500 இன்ட்டு 5%. சரி, 21,575. 21,575 இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸு 431,500. ஸோ 4,53,75. 4,53,75 ப்ளஸ் இது வந்து 4,53,75க்கு 5% இன்ட்டு 5%. 22 653. 22 653. அப்புறம் 22 653. 4,53,075. 4,75,728. நெக்ஸ்ட்டு 4,75,728 இன்ட்டு 5%. 23,786 ப்ளஸ் 4,75,728. ஸோ அது 5 லட்சம் போட்டுருப்பாங்க. 4,90,000. ஸோ நம்ம 5 லட்சம் போல சொல்லலாம். லோன் அமௌண்டைசேஷன். இப்போ ரீபேமெண்ட் இங்கே பே பண்ணிடுவாங்க கேட்டால், ஏன்னா 50 இயர்னு செய்வாங்க. அந்த 5 லட்சத்தை அவங்க பே பண்ணிடுவாங்க. அதாவது ரீபேமெண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த தேர்ட் இயர் அன்னைக்கு 5 லேக் பே பண்ணணும். இங்கே என்ன ஆயிரும், நெல், தட் இஸ் 0 ஆயிரும். இந்த சிஎஃப்எல்டி கான்செப்ட் வச்சு போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு. பட் 1 2 3 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் இது நீங்கள் ஜேர்னல் எழுதி கட்டுறது ரொம்ப முக்கியம். ஜேர்னல் எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி 3 வருஷத்துக்கு போட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஷ் ஆர் பேங்க், ஹவு மச் 5 லேக் உள்ள வருது. யார் தரா? கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டு லைபிள் ஹோல்டர். அப்போ சிஜி டிஎஸ்சிஜி. 2 உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துருக்கு இல்லையா? அந்த இன்கம் வந்து மாற்றுறேன். இது வந்து ஃபினான்ஷியல் என்ட்ரி. 2 சி டெஃபர்டு சிஜி. எவ்வளோங்க இந்த ஃபினான்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. ஃபினான்ஸ் லைபிலிட்டி நமக்கு எவ்வளோ தெரிஞ்சு போச்சு? 4,31,500. அப்போ ஃபினான்ஸ் லைபிலிட்டி எவ்வளோங்க? 4,31,500. அந்த 4,68,500 இல்லைங்களா?
அதுதான் எனக்கு சிஜி, அதாவது பிஎன்ல கொண்டு வரக்கூடிய item. இது எனக்கு பிஎன்ல கொள்ளக்கூடிய லாபம். இந்த லாபத்தை நான் இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ டே ஒன்று நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, என்ட்ரி போடணும். அப்போ 68,500 வகுத்தல் 3 22,833 இப்படி போடுறது போல தான் நான் இங்கே லோன் அமௌண்டேஷன் டேபிள் போட்டிருக்கேன். பாருங்கள், நீட்டாக இருக்கும். 21,500 22,000. அப்புறம் இது எப்படிங்க சார் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டூல் இருக்குல்லவா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஃபஸ்ட் இயர் 1 டிசிஜி அக்கௌண்ட் how much, சாரி இந்த இடத்துல சின்ன கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணியிருந்தேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தான் கேள்வி. ஓகே, இயர் 1 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 யாருக்கு தரணும், ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ் பேங்க் நான் தந்துருக்கேன். ஆக்சுவலாக நான் சொல்ல போனேன் பே பண்ணியிருந்தேன் 21,000 செகண்ட் இயரு அதே இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 இதில் 22,650 22,650 22,650 மூணாவது அதே தான் பண்ணும். இன்ட்ரெஸ்ட்டு அக்கௌண்ட்டு டேட்டா 2 ஏப்ரல் 23,756 23,756 23,756. சரி, இந்த 3 கான்செப்டையும் சேர்த்துனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேர்ட் இயர், இந்த எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் நீங்கள் யாருக்கு பணம் தர போகிறீங்க, அவனுக்கு தான் தர போகிறீங்க. யார், எஃப்எல் அக்கௌண்ட். எஃப்எல் அக்கௌண்ட்டு டேட்டா 2 5 lakh. ஏன்னா அந்த 4,33,000 வட்டி தான் இந்த கான்செப்ட். 1 2 3. அப்போ எஃப்எலுக்கு நான் இந்த அமௌண்ட் என்ன சொன்னேன், 5 lakh தரேன் அப்படிங்கிற கான்செப்ட். சரி, இப்போ இந்த ஓசிஜி தட் இஸ் டிஎஃப்ஜி இல்லையா, டெஃபர்டு ரெவன்யூ ரெக்கக்னிஷன் ஃபஸ்ட்டு வருஷம் 68,000 ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, that is correct way. So you have to recognize in first year itself as income, but you have to pay 4,31,500 வந்து கரண்ட், அதாவது அந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபினான்ஸில் 4,30,000 பட் நீங்கள் எப்போ கொடுத்தா போதும், 5 years அதாவது 3 years கழிச்சு தான் நீங்கள் தர போகிறீங்க. அப்போ அந்த 4,30,000 வருஷம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும் கணக்குப்படி பார்த்தா. அதுதான் அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் இயர். சரி, நான் தான் ஆக்சுவலாக பே பண்ணலையேன்னு ஒரு கேள்வி வரும் மனசில். எஸ், யூஆர் கரெக்ட். தேர் ஆர் நோ ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன் ஆக்செப்டட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். ஃப்ரீ லோன் தான் கொடுத்துக்கிறாங்க, பட் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை மார்க்கெட் ரேட்டில் வந்து 5% இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நம்ம கொடுக்குறது அப்படின்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்போ இந்த கணக்கு வந்து ரெக்கக்னேஷன் கான்செப்டில் தான் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ரீ தான். அப்போ டிஎஃப்எல் சிஎஃப்டிஇஎல்ன்ற கான்செப்ட் வரும். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ 5 lakh வருது, உள்ளே வந்துருச்சு பணம் எனக்கு. ஆனால் அந்த பணத்துக்கு நான் திருப்பி தரணும், கவர்மெண்ட்டுக்கு வட்டி கிடையாதுன்ற. அப்போ நான் ஒவ்வொரு வருஷமும் மாதமும் நான் வட்டி கட்டுறது இல்லை. ஆனால் நான் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயரில் நான் ஒரு அமௌண்ட்டு கட்டியாகணும். அந்த அமௌண்ட்டோட ப்ரெசென்ட் வேல்யூ 4,31,000. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? 68,500. இந்த 68,500 இஸ் அ இன்கம்மை நான் கன்சிடர் பண்ணுறேன். எவ்வளோங்க? 68,500. நான் ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃபை நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் தேர் இஸ் நோ எனி அடிஷனல் கண்டிஷன் இதில் எதுவுமே சொல்லலாமா. அந்த கண்டிஷன் ஏதாச்சும் 3 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணால் நீங்கள் 3 வருஷத்துக்கு வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ தேர் ஆர் நோ ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன் அட்டச்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃப்ரீ லோன்றனால நான் வெரி ஃபஸ்ட் இயரை நான் என்ன செஞ்சுக்கிறத நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இந்த கணக்கு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ்.